சமயம் வந்துவிட்டது கௌரி. சிவனானவன் சவமா இல்லை மகாதேவா, இது எனது அழிவல்ல, உனது சக்திகளின் ஆரம்பமே ஆகும். என்னால் கூற இயலாது. கோபம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உணர்வாகும் நாராயணா. நிச்சயமாக பிரபஞ்சத்தின் இத்துன்பத்தை களைந்தெடுக்க சிவன் மற்றும் சக்தி இருவரும் இணைந்து செயல்படுவதே வெற்றியை தரும். நான் இருக்கையில் பிரபஞ்சத்தின் சமநிலையை அழிக்க எவராலும் முடியாது. நான் இப்போதே கைலாயம் சென்று மகாதேவரை சந்திக்கிறேன். மகனே, நீ நலமாகத்தானே இருக்கிறாய்? ஆம் தாயே, நான் நலமாக உள்ளேன். தாங்கள் கவலைப்பட வேண்டாம். உண்மையை கூறு மகனே. நீ உணர்ந்தது எப்படி இருந்தது என்று கூறு. தாயே, நான் தங்களுக்கு எப்படி புரிய வைப்பது? பிரபஞ்சத்தில் கோப உணர்வு அதிகரிப்பதாக தோன்றுகிறது. நிச்சயமாக இந்த குரோதன் கைலாயத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. விநாயகனை தாக்குவதற்கு முன்பு தாங்கள் என்னுடன் யுத்தம் புரிந்தாக வேண்டும். வேண்டாம் தமையா. முனிவர் பரசுராமர் கைலாயத்தின் விருந்தினர் ஆவார், மகாதேவரின் பக்தர் ஆவார். நாம் அவர் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. விநாயகா. ஆம் தமையா, இது எனக்கான பரீட்சையாகும். இச்சோதனையை நான் தனியாகவே எதிர்கொள்வேன். தாங்கள் மீது ஆணையாக கூறுகிறேன், விலகிச் செல்லுங்கள். இறுதியாக கூறுகிறேன் பாலகா, என் வழியிலிருந்து விலகிவிடு. இல்லை என்றால் உன் மீது தாக்குதல் நடத்துவேன். நான் இதற்கான பதிலை ஏற்கனவே கூறிவிட்டேன் முனிவரே. நீ இந்த தண்டனையை பெறுவதற்கு தகுதியானவன்தான். பிரபஞ்சத்தில் தீய சக்திகள் பிரபஞ்சத்தின் பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தலாக விளங்கும் போது இந்த மையங்களின் தெய்வீக சக்திகள் அனைத்தும் அந்த தீய சக்திகளை கட்டுப்படுத்தும். அதற்காக இந்த மையங்களை நிறுவ வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். கட்டளை இடுங்கள் தந்தையே. அவையெல்லாம் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த மையங்களை எங்கு நிறுவ வேண்டும்? இல்லை தமையா, இந்த மையங்களின் சக்தியானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் தொடர்புடையதாகும். அப்படி என்றால் நிச்சயமாக இந்த லிங்கங்கள் சாதாரணமான சிவலிங்கங்கள் அல்ல. இந்த லிங்கங்களை நானோ தாங்களோ நிறுவ இயலாது.
இந்த மையங்களை தந்தையாரை தவிர வேறு எவராலும் நிறுவவே இயலாது. இல்லையா தாயே? தூஷன், எழுந்திரி தூஷா, நீ எழுந்திருக்கும் நேரம் வந்து விட்டது. இத்தனை வருடங்களாக உன்னை பாதாளத்தில் சிறைப்பிடித்து வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று நான் உன்னை விடுதலை செய்கிறேன். செல் தூஷா, செல், சென்று உன்னுள் இருக்கும் இருளை இந்த உலகம் முழுவதும் பரவவிடு. ஆனால் உன்னை விடுவித்ததற்கு பலனாக நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீ எந்த இடங்களை அழிக்க வேண்டும், எந்த இடங்களை அழிக்க கூடாது என்பதை நான் தான் உனக்கு ஆணையிடுவேன். எனது பலத்தையும் சக்தியையும் பயன்படுத்த உண்மையில் எவர் ஒருவர் உடல் மற்றும் மனதினால் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறாரோ, இறைவன் அவர்களின் பாவங்களை முழுமையாக போக்கி அவர்களை காப்பார். இதில் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் ஒருவர் தனது சாமர்த்தியத்தால் வெவ்வேறு காரணங்களுக்காக பலமுறை தேவர்களை பூஜித்து வந்திருந்தால் அதற்கான பலன் அவர்களுக்கு கிடைக்க தவறியதுண்டு. எனினும் ஒருவர் தன் முழுமையான அர்ப்பணிப்புடன் தன்னுடைய மனதையும் எண்ணங்களையும் ஒருநிலைப்படுத்தி இறைவனின் பெயரை தியானித்து வந்திருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது நிச்சயம் இருக்கும். தந்தையே, தாயாருக்கும் இந்த இடத்திற்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போல் ஏன் எனக்கு தோன்றுகிறது? இந்த இடத்தில் அப்படி என்ன உள்ளது? புத்திரனே, நீ உணர்கின்ற அந்த சக்தியானது சக்தி பீடத்தின் சக்தி என்பதை அறிந்து கொள். இது தன்னுடைய திசையை மாற்றி இப்பொழுது எதை நிரூபிக்க விரும்புகிறது? ஏன் இவ்வாறு நடக்கிறது? இதுவே ஓம் என்ற பிரணவ பொருளாகும். ஓமா, இது என்ன ஒளி மகாதேவா? இந்த ஓம் என்றால் என்ன? ஸ்வரங்களின் ஆதாரம் ஓம். ஓம் என்பதிலேயே சர்வ சிருஷ்டியும் இயங்குகின்றது பர்வதராஜா. இக்காரணத்தினால்தான் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே இந்த ஓம் என்ற அசுரத்தாய் திதி உன்னுடைய எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை என்றெண்ணுகிறேன். எனவே கங்கையை அவள் வசப்படுத்தி நமக்கு எதிராகவே செயல்படுவாள் என்றெண்ணுகிறேன். என்னை அழைத்ததற்கு காரணம் என்ன அசுரத்தாய் திதி? உன்னால் மட்டும்தான் என் வேதனையையும் என் துன்பத்தையும் புரிந்து கொள்ள இயலும். பிரபஞ்சத்திற்கு நான் தீங்கானவளாவேன். ஆனால் நீ என் சகோதரி அல்லவா? அதனால் நான் உன்னிடம் ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன வேண்டுதல்? வேண்டுதல் என்னவென்றால், நீ பூமியின் சில பகுதிகளுக்கு நீ நீராக செல்வதை தடுத்து நிறுத்திவிட. அசுரத்தாய் திதி, உன்னுடைய தீய செயல்களை நான் நன்றாக அறிவேன். மன்னித்துவிட. என்னால் என் கடமையையும் செயலையும் நிறுத்த முடியாது. கங்கா, நான் உன்னிடம் உதவி கேட்கத்தான் இங்கு அழைத்தேன் என்று நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய்.